Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு அரிசி மாவு வச்சு நல்ல சூப்பரான டேஸ்டியான வெளியில நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கா கூட இதை சாப்பிடலாம். அவ்வளோத்துக்கு சுவையா இருக்கும். முக்கியமாக இது செய்கிறது ரொம்ப ஈஸி. சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பான காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுன்னா சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு துருவி வச்சு இது போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வேக வைக்காத பச்சையான உருளைக்கிழங்கு. தோலை உரிச்சிட்டு இது போல் சீவி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதை துருவி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீரகம் ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறலாம். 5-6 பூண்டு சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணாம் அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கிறலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. முடிஞ்சளவு நைஸாக அரைச்சா போதும். இது கூட 1/4 கப் அளவு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1-2 அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாகிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் இதழெல்லாம் இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடணும். நம்ம சாப்பிடும்போது இந்த நிலக்கடலை அங்கங்கே வாயில் கடிப்படும். அப்போ ரொம்பவே சுவையாக இருக்கும். இது கூட 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இடியாப்ப மாவு சேர்க்குறேன். நீங்கள் பச்சரிசி மாவு, புட்டு மாவு, வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு, எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோடா உப்பு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம சேர்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் சோடா உப்பு பயன்படுத்த மாட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இந்த ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம். டேஸ்ட் மாறாது. இந்த ரெசிப்பியில் நம்ம அரிசி மாவு சேர்த்து பண்ணியிருக்கோம்ல, நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு, மைதா மாவு இதெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம். ஆனால் ரேஷியோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்துட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக இது கூட கொஞ்சம் போல் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் கசூரி மேத்திக்கு பதிலாக கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி இலைகள் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன். நான் உங்ககிட்ட கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது காமிக்கிறேன். இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உள்ளே ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதே சமயம் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நிறைய எண்ணெயை குடித்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த ரெசிபிக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இது எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்கல்ல, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் போல் மாவு விட்டு பாருங்கள். மாவை போட்டதும் இது போல் பொரிய ஆரம்பிக்கிறதுல நம்மளுடைய எண்ணெயோட சூடு அளவு கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன உருண்டைகள் எடுத்து இது போல் விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம ஷேப் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நல்ல மொறுமொறுப்பாக காரசாரமாக ரொம்பவே அருமையாக இருக்கும்.
ஸோ இப்போ நான் செய்கிறது போலவே நீங்களும் செய்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் எண்ணெயில் அங்கங்கே விட்டு வைங்க. விட்டதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடணும். இப்போ நம்ம இந்த மாவுகளை போட்டதுக்கப்புறமா எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சம் முறையாக வருதில்ல, இந்த முறையெல்லாம் அடங்கிட்டு எண்ணெய் நல்லா தெளிவாயிரும். அப்போ நம்மளுடைய ரைஸ் பைட்ஸ் சூப்பராக தயாராக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஆனால் இது இன்னும் நல்ல பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம 2 பக்கம் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரைஸ் பைட்ஸ் சூப்பராக தயாராகிருச்சு. 10 நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோன்ற அளவுக்கு இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எக்ஸஸ் ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இதே போல் மீதம் இருக்க மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான மொறுமொறுப்பான ரைஸ் பைட்ஸ் சூப்பராக தயாராகிருச்சு. அரிசி மாவு வச்சு இவ்வளோ சுலபமாக செய்யக்கூடிய டேஸ்டியான மொறுமொறுப்பான ஸ்நாக்கை யார் தான் விரும்ப மாட்டாங்க? ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க அனைவரும் மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு டைமாவது செய்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய். இன்றைக்கி நம்ம மைசூர் போண்டா ரெசிபி எப்படி வீட்டிலையே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கடையில் கிடைக்கிற அதே சுவையோட, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக பெர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மைதா மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் மீதி இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அடுத்தது சுவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதை மட்டும் சேர்த்துடலாம். சோடா உப்பு தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நீங்கள் சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ இது கூட 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது வந்து கரெக்டான அளவுகளாக இருக்கும். இதே அளவுகளில் நீங்கள் சேர்த்திங்கன்னா மாவு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அப்படியே அள்ளி ஊற்றும் போது அப்படியே பந்து மாதிரி விழுகணும், அப்படி இருக்கணும். பார்க்குறதுக்கு நம்ம உளுந்த வடைக்கு வந்து மாவு கரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கும். பாருங்கள் அந்த மாதிரி. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கையில் கொஞ்சம் போல் மாவு எடுத்து நல்லா உருண்டையாக இந்த மாதிரி விடுங்க. இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா நல்லா பந்து ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் வெந்து வரும்போது. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பெர்ஃபெக்டான ஷேப்போடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் பாருங்கள். நம்ம வந்து நல்லா வந்து எண்ணெய் சூடாக இருந்தது அப்படின்னா போட்டதும் அப்படியே மேலே எலும்பி வரும். அப்படி வந்துச்சுன்னா அதோடய ஷேப் மாறாது. நம்ம எந்த ஷேப்பில் போடுறோமோ அதே ஷேப்லேயே இருக்கும். ஸோ வந்து நல்ல எண்ணெய் வந்து சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கூட நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மைசூர் போண்டா ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையோட அதே டெக்ஸ்டரோட தயாராகிருக்கு. இதுலேயே நம்ம சைடு கிடைக்கிற இந்த டீ கடை இனிப்பு போண்டா இருக்குல்ல, அதுவும் செய்யலாம். அதுக்கு வந்து இந்த ஜீரகத்தை தவிர்த்துட்டு நம்ம கொஞ்சம் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த மைசூர் போண்டா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ரெசிபியுமே செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது 2த்தில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க.
இந்த 2 ரெசிபியையும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதே போல் இன்னொரு சூப்பரான அருமையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.